யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம். இன்று அது ஒரு சாதாரண விமான நிலையம் போல தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் வரலாறு பல நூற்றாண்டுகளை கடந்ததுன்னு சொல்லியே சொல்லலாம். 2ஆம் உலகப் போர், பிரிட்டிஷ் ராணுவம், இலங்கை உள்நாட்டுப் போர், இந்தியாவினுடைய அமைதிப்படை IPKF மற்றும் பல ஆயிரக்கணக்கான மக்களின் இடம்பெயர்வு, இவை எல்லாவற்றுக்கும் சாட்சியமாக இருந்து வருகின்றது இந்த பலாலி விமான நிலையம். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்க பலாலி விமான நிலையத்தின் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட வரலாறு தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையம். பலாலி விமான நிலையத்தை பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் வடமராட்சி மற்றும் வெளியாமம் பகுதிகளுக்கு அருகில் அமைந்திருக்கின்ற ஒரு விமான நிலையம் ஆகும். இது இலங்கை என்று பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தின் மிக முக்கியமான விமான தளமாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த விமான நிலையமானது ஆரம்பத்தில் பொதுமக்களுக்காக உருவாக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த விமான நிலையமானது பொதுமக்களின் பாவனைக்காக பாவிக்கப்பட்டாலும் இந்த விமான நிலையமானது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பொதுமக்களின் பாவனைக்காக ஆரம்பிக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை என்பது உண்மையாகும். 2ஆம் உலகப் போர். 1940களில் 2ஆம் உலகப் போர் வெடித்த பொழுது பிரிட்டிஷ் பேரரசானது இலங்கையினை ஒரு முக்கிய இராணுவ மையமாக பயன்படுத்தியதுன்னு சொல்லலாம். அப்பொழுது இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக வட இலங்கையில் ஒரு பெரிய விமான தளத்தை அமைக்க பிரிட்டிஷ் அரசாங்கமானது முடிவு செய்தது. அவ்வாறு உருவானதே பலாலி விமான தளமாகும். அந்த காலத்துல பார்த்தோம்னு சொன்னா பிரிட்டிஷ் போர் விமானங்கள் இங்கிருந்து பறந்ததாகும். அதாவது பலாலி விமான நிலையத்திலிருந்து பலாலி தற்பொழுது விமான நிலையமாக இருக்கின்றது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில், அதாவது 2ஆம் உலகப் போர் காலத்தில் 1940ஆம் ஆண்டு கால பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா பலாலி ஒரு விமான தளமாக இருந்து வந்திருக்கின்றது. அதாவது இராணுவ நடவடிக்கைக்காக 2ஆம் உலகப் போர் காலத்துல பிரிட்டிஷ் இராணுவம் தன்னுடைய விமானத்தினை அந்த இடத்தில் இறக்கி அது ஒரு இராணுவ விமான தளமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காலத்துல பிரிட்டிஷ் போர் விமானங்கள் இங்கிருந்து பறந்ததாகவும் தெற்காசிய கடல் பாதைகளை கண்காணித்ததாகவும் வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. 1983ஆம் ஆண்டில் உள்நாட்டு போர் தொடங்கிய போது இலங்கையில 1983ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் தொடங்கிய போது பலாலி விமான நிலையமானது இலங்கை இராணுவத்தின் மிக முக்கியமான ஒரு விமான தளமாக மாறுகின்றது. 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரிட்டிஷினுடைய முக்கியமான ஒரு விமான தளமாக 2ஆம் உலகப் போர் காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது பலாலி விமான நிலையம். அதற்கு பிறகு 1983ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையினுடைய உள்நாட்டு போர் காலத்தில் இலங்கை இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விமான தளமாக மாறி இருக்கின்றது இந்த பலாலி விமான நிலையம். பலாலி விமான நிலையத்தை பார்த்தோம்னு சொன்னா வடக்கில் உள்ள மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம், விமானப்படை தளம், ஆயுதங்கள் மற்றும் படையினரை அனுப்புகின்ற ஒரு முக்கியமான மையம், அரசாங்கத்தின் முக்கிய பாதுகாப்பு மையமாக இந்த பலாலி விமான நிலையமானது 1983ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பின்னர் இருந்திருக்கின்றது. அதற்கு பிறகு 1987ஆம் ஆண்டு முக்கியமான வருஷம், இலங்கையினுடைய உள்நாட்டு போரிலும் சரி, இலங்கையினுடைய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையிலும் சரி, இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலும் சரி மிக முக்கியமான ஒரு வருஷம் சொல்லலாம். 1987ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கை இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இந்திய அமைதிப்படை IPKF இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் ஆனது இலங்கையினுடைய வடக்கிற்கு அனுப்பப்பட்டது. ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்கள் பலாலி விமான நிலையத்தின் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தனர். இதன் மூலம் பார்த்தோம்னு சொன்னா பலாலி சர்வதேச அரசியல் முக்கியத்துவத்தினை பெற்றதுன்னு சொல்லலாம். அதாவது பலாலி விமான நிலையத்தினுடைய இந்தியாவினுடைய விமானப்படை இந்தியாவினுடைய இராணுவத்தை கொண்டு இறக்கினார்கள். 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிரிட்டிஷ் இராணுவத்தினால அந்த பலாலி விமான தளமானது அமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு உள்நாட்டு போர் காலப்பகுதியில் இலங்கை இராணுவமானது அதனை முக்கியமான ஒரு விமான தளமாக பாவித்தார்கள். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய IPKF அதே விமான தளத்தில் உள்ள இந்தியாவினுடைய விமானங்கள் மூலம் தங்களுடைய இராணுவத்தை இலங்கையினுடைய வடக்கிற்கு அனுப்பினார்கள். பலாலி விமான நிலையத்தினை சுற்றியிருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்தனர். விவசாய நிலங்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டன. மீனவர்கள் கடற்கரையினை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. பல கிராமங்கள் வெறிச்சோடின. இன்று வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா பல குடும்பங்கள் தங்களுடைய காணிகளை மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். பலாலி, மயிலிட்டி, கேப்பாப்பிலவு போன்ற பகுதிகளில் மக்கள் தொடர்ந்து அமைதியான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவருடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்குன்னு சொன்னால் எங்களினுடைய சொந்த நிலங்களை எங்களுக்கு திரும்ப தாருங்கள் என்று சொல்லி அவர்களுடைய
முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. போர் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த கோரிக்கைகள் இன்னும் தீர்க்கப்படாதவையாக இருக்கின்றது. 2019ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டில் பலாலி விமான நிலையமானது யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரில் மீண்டும் திறக்கப்பட்டது. இந்தியாவின் சென்னை நகரத்திலிருந்து விமான சேவைகள் தொடங்கப்பட்டன. அந்த நேரத்தில் பலர் இதனை வடக்கின் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக கருதினர். இன்று வரை அவ்வாறே கருதப்படுகின்றது. பலாலி விமான நிலையமானது எதிர்காலத்துல வடக்கின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உதவுமா? இலங்கை இந்திய வர்த்தக மையமாக மாறுமா? மக்களின் காணிகள் முழுமையாக அந்த பகுதியில விடுவிக்கப்படுமா? வடக்கு மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை இந்த விமான நிலையம் உருவாக்க போகின்றதா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பலாலி விமான நிலையமானது ஒரு சாதாரண விமான நிலையம் அல்ல. பல போர், அரசியல், மக்களின் வாழ்க்கை மற்றும் வட இலங்கையின் எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு வரலாற்று சின்னமாக இந்த பலாலி விமான நிலையமானது இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பலாலி விமான நிலையம் தொடர்பாகவும் சரி, பலாலி விமான நிலையத்தை சுற்றியுள்ள மக்களின் காணிகள் முழுமையாக எப்பொழுது விடுவிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் சரி, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.